இத்தனை பேர் செத்து போயிருக்காங்க. இங்க யாருன்னா வருத்தப்பட்டீங்களா? நிஜமாலே உங்களுக்கு குழந்தை மேலாம் ஆசை இருக்கா, பாசம் இருக்கா? சொல்லுங்க. ஆளாளப்பட்ட தளபதியே அதை பத்தி ஒரு வார்த்தை பேசல. அப்ப அவருக்கும் குழந்தை மேல ஆசை இல்லையா? பேசுற கமெண்ட்டை பார்க்க நீ அங்க போய் நீ செத்துருக்கணும்டான்னு தோணும். கமெண்ட் அடிக்கிறானுங்க பாத்தியா? ஐ ஸ்டாண்ட் வித் விஜய் சார்னு, ஐ ஸ்டாண்ட் வித் கரூர் அப்படின்னு போடாம, விக்டிம்ஸ்ன்னு போடாம ஐ ஸ்டாண்ட் வித் விஜய் சார்னு போடுறான். ஏன்னா என்னடா செத்தது உன்னோட சக ஃபேனு. நிஜமா சொல்றேங்க, கண்ணெல்லாம் எனக்கு கலங்கல. வருத்தப்பட்டேன். நேற்று ஒரு தாத்தா பேசுச்சு. அந்த பேச்சை கேட்குறப்ப நமக்கு மொபைலில் பார்க்குறப்ப சில டைம் ஒரு மாதிரி ஆகும்ல, வயிற்றுலாம் பெட்டோம்ல, அது மாதிரி இன்னவோ பண்ணுச்சு அந்த தாத்தா பேசுறது. இந்த நியூஸ் எல்லாம் சாவு நீங்கள் தானே போனீங்க, வேணும்டா உங்களுக்குன்ற மாதிரி சில டைம் எனக்கு இருக்கு. ஏன் இப்படி பைத்தியம் மாதிரி இருக்கீங்க? வேணும்னே நீயே சாவை தேடி போகிற, ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. ஸோ எனக்கு அதில் கோபம் இருந்ததுனால எனக்கு பெருசாக என்ன சொல்கிறது, சின்ன வருத்தம் இருக்குது. இவ்வளோ கூட்டம் இருக்குதுன்னு தெரிஞ்சால் போக மாட்டோம். அதுக்கு தான் கொஞ்சம் அறிவு வேணும். உங்களுக்கு தற்கொலைன்னு சொல்கிறதுக்கு காரணம் அந்த கூட்டத்தை அதுக்கு தான். நீ இதுக்குள்ளே போனால் நசுங்கிடுவ. அவரை பார்க்குறதுக்கு பாசிபிலிட்டி கொஞ்சம் கம்மி தான். எல்லாம் தெரியல. இத்தினோண்டு குழந்தை அவ்வளோ பேர் முன்னாடி நிற்கிறப்ப எப்படி பார்க்க முடியும் அவரை? நான் கேட்டேன், என்னடா தண்ணி கூட கொடுக்க மாட்டாராடான்னு கேட்டால், ஏங்க அது கவர்மெண்ட் கொடுக்கணுங்கன்றாங்க. அப்போ நாளைக்கு நான் என் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வச்சேன்னா அதுக்கும் கவர்மெண்ட் கொடுக்குமான்னு கேட்குறேன். நாளைக்கு எங்கள் வீட்டில் ஒரு கல்யாணம், தண்ணி போட்டெல்லாம் கொடுங்கன்னா கொடுப்பாங்களான்னு கேட்குறேன். ஏன்னா எனக்கு தங்கத்தில் ஆசை இல்லை, நிலத்துலலாம் ஆசை இல்லை. பயங்கர லேவிஷெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணி ஜாலியாக உட்காந்து டிஸ்கோவுக்கு போய் ஸ்பெண்ட் பண்ணுறது தான் நமக்கு. அப்புறம் பிடிச்ச பூட்டுலாம் எனக்கு 5000 ரூபா பூட்டுலாம் பெரிய காசு. ஓகேவா, 1000 ரூபா பூட்டு அவ்வளோதான்டா அப்படின்னு நம்ம யோசிக்கிறப்போ 5000 ரூபாய்க்குலாம் நான் பூட்டு வாங்கியிருக்கேன். அதெல்லாம் எனக்கு பெரிய காசு தான். அதே மாதிரி 2000 ரூபாய்க்கு பெல்ட்டெல்லாம் எனக்கு பெரிய காசு. ஓகே, 200 300 தான் பெல்ட்டு, அவ்வளோதான் நம்ம பட்ஜெட்னு யோசிக்கிறப்போ எனக்கு 2000 ரூபாய் பெரிய காசு தான். அதே மாதிரி வாட்சும் 10 20 ஓகே. ஆரம்பத்தில் அதெல்லாம் இல்லையா, 1000 2000 ரூபாய் வாட்சி தானே. ஸோ எனக்கு பிடிச்ச மாதிரி எல்லாத்தையும் நான் வாங்கணும். இல்லைன்னா ஒரு நல்ல பெரிய கார் அவ்வளோதானே தவிர மித்தபடி, ஏன்னா அந்த அளவுக்கு பெரிய கார் வாங்குற அளவுக்கு இல்லை. அட் அ டைம் நமக்கு வராது. வரும், நம்ம செலவு பண்ணால் அடுத்த ப்ராஜெக்ட் வரும். அதனால இது வரைக்கும் இது யாருமே ஓப்பனாக சொன்னதில்லை. நல்லா சம்பாதிச்சேன், நல்லா செலவு பண்ணேன், மனசுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாத்தையும் வந்து வாங்கிக்கிட்டேன், காஸ்ட்லியாக வாங்கினேன், பிராண்டட் வாங்கினேன். என்ன எனக்கு எப்படின்னா செலவு பண்ணி இந்த காசு நம்ம கையில் முடிகிறப்ப தான் அடுத்த ப்ராஜெக்ட் வரும்னு வேற நம்ம மைண்டில் ஒன்று ஃபிக்ஸு. அது வேறு சப்கான்சியஸாக இருக்கு. ஓகேவா, எங்கேயோ ரைட்டு, நீ பயப்படாத காய்ச்சல் முடிய போகுது, துட்டு அடுத்த ப்ராஜெக்ட் வரப்போகுது, இப்படியே நானே தேத்திப்பேன்னு வச்சுக்கோங்க. ரொம்ப நாள் வராமல் இருந்தால் தான் வயிற்று கொஞ்சம் பெறட்டும். ஆனால் எனக்கு லக்கீலி அப்படியே தொடச்சிட்டு வர டைத்தில் வந்துடும் வேறு ப்ராஜெக்ட். அப்படி கை என்னது யூனிவர்ஸ் நம்மளை அப்படி டீலில் விடல. கடவுள் நம்பிக்கை வேற இல்லையா, கடவுள் இல்லைன்னு சொல்ல முடியல. நம்ம அப்படி யூனிவர்ஸ் நம்மளை டீலில் விடல. அப்போதைக்கப்போ கரெக்டாக ஒரு 50 ரூபாய் இருப்போ எதனா வந்துடுது. அப்பாடா அப்படின்ற மாதிரி. அது வரைக்கும் என்ன வருமா வராதான்ற ஒரு நெகட்டிவ் தாட் வந்து போகும். அது கரெக்டாக முடிய டயத்தில் வேறு எதுனா வந்துடுது. அது ₹1 ₹2 தேரும். அது கொஞ்ச நாள் ஓடும். திருப்பி அது தீர்றப்போ வேறு ஒன்று வந்துடும். இப்போ ஏன்னா எனக்கு இதான் சொல்கிறேனே, இந்த சொத்து சேர்த்து வைக்கிறதுலாம் நமக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, புள்ள குட்டியும் இல்லை. எனக்கு மிஞ்சி போனால் எனக்கு நிறைய துட்டு, எனக்கு இன்னும் ஒரே ஆசை தீட்டு தெருநாய்க்கெலாம் ஹாப்பியாக என்ன வேணால். அவ்வளோ பெரிய டாக்டர் இல்லை தெருநாய்க்கு கொடுக்கணும்னு ஆசை, அவ்வளோ துட்டு வேணும். சின்ன வயசுலேருந்தே உங்களுக்கு வந்து நாய்கள்லாம் விருப்பமோ? அப்படிலாம் இல்லைங்க. சின்ன வயசுல தான் பயம்தான் இருந்தது. பயம்லாம் இருந்தது. தெருநாய்க்கு பயம் இருந்தது. வீட்டில் வளர்க்குற நாய்க்கு இல்லை. என்ன நாயெல்லாம் வளர்த்துருக்கீங்க? ஒரு பொம்மி தான் வளர்த்துருக்கோம் வீட்டில். மித்தபடி ஒரு தெருநாய் இங்கேருந்து கார்த்திகைபுரம் வரைக்கும் ஒரு தெருநாய் இந்த ஏரியாவுக்கு நாங்கள் புதுசாக வரப்போ துரத்துச்சு. அந்த நாய் அப்புறம் ஃப்ரெண்ட் ஆயிடுச்சு. அது நம்ம வீட்டுக்கு வெளியில் இருக்கும். ஜிம்மின்னு பேர் வச்சு இருந்தது. சாவர வரைக்கும் நம்ம கூட தான். அதாவது நாய் துரத்துனதுக்கு அப்புறம் அந்த நாய்க்கு பேர் வேறு வச்சிருக்கீங்க? ஃப்ரெண்ட் ஆயிடுச்சு. அது இங்கே வந்துச்சு. ரெகுலராக நம்மளை தேடி சண்டையில் ஆரம்பிச்சு ஃப்ரெண்டாக ஆரம்பிச்சிச்சு. டெய்லி உன்னை துரத்துறேன் இல்லைங்க, முதல் நாள் துரத்துறேன், அடுத்த நாள் இங்கேருந்தே உன்னை துரத்துறேன், நீ அங்கே வரைக்கும் போயிட்டு வா. அப்பெல்லாம் இல்லைங்க. இங்கேருந்து கார்த்திகைபுரம் இப்போ நாங்கள் மடிப்பாக்க வேண்டிய இப்போ எங்கள் ஏரியா. ஸோ எங்கள் ஏரியாவுக்கு அதுக்கு இடம் கொடுத்துருக்கேன். அதனால அது என்கிட்ட ஃப்ரெண்டாது. ஏன் நம்ம வீட்டில் ஒரு இடம் வேணும்னு அது நம்ம கிட்ட ஃப்ரெண்டாது. அப்போ அது அவங்க ஏரியா. நாங்கள் கார்த்திகைபுரத்துலேருந்து வரோம். எங்கள் ஏரியா உள்ள வராது. இன்னும் தட் ஏரியா, அந்த ஏரியா ஓகே, அதோட ஏரியா நீங்க போறீங்க. இந்த ஏரியா அந்த ஏரியா எல்லாமே ஆல் ஏரியா அவங்க ஏரியா தாங்க. அப்ப அந்த கார்த்திகாபுரத்துல இருந்து அந்த நாய் வந்து இப்ப இங்க வந்து உங்கள்ட்ட அடைக்கலம் இருக்கு. இப்ப இல்லங்க, சின்ன வயசுல தானே பேசுனீங்க. சின்ன வயசா? ஓ சரி ஓகே, சின்ன வயசா, கரெக்ட். ஆரம்பத்துல துரத்துன நாய். அப்புறம் அது ஃப்ரெண்ட் ஆகி சார் வரைக்கும் நம்ம கூட இருந்து அப்புறம் செத்தும் போயிடுச்சுன்னு வைங்க. நம்ம வீட்டுல பொம்மி இருந்தது ஒண்ணு.
அவரு நல்லா 14-15 இயர்ஸ் நல்லா இருந்தாரு. எங்க அப்பா செத்த கொஞ்ச நாள்ல செத்துச்சு. அது டேடினால தான். ஆக்சுவலா சொல்லுவாங்கல்ல, டாக் டிசைட்ஸ் தேர் ஓனர். அவருக்கும் கரெக்டா சொல்றாருங்க. இன்னைக்கு எங்க அப்பாவுக்கு லாஸ்ட் டேட்னா அவருக்கும் தெரிஞ்சிருக்கு. கிளம்பி போறப்ப அவர் சொல்றாரு, அவன் என்ன ஒரு மாதிரி பாக்குறான் அப்படின்றாரு. எப்பவுமே இப்படி பார்க்க மாட்டேன், இன்னைக்கு ஒரு மாதிரி பாக்குறானே அவர் சொல்றாரு. அவருக்கும் தெரிஞ்சிருக்கு இந்த வாட்டி போனா வரமாட்டோம் அப்படின்றது. ஒரு கெட்ட பழக்கம் இல்லை, லங் கேன்சருங்க. வை கஷ்டம் தான். ஏன் ஏதாவது சும்மா சொல்லுவாங்க இல்லை எல்லாம் ஏதாவது சொல்லுவேன். நல்லவங்களுக்கெல்லாம் வந்துட்டு கெட்டவங்களுக்கெல்லாம் லங் கேன்சர் வரது இல்லடி, நல்லவங்களுக்கு தான் வருது. அதனால என்ன யாருன்னா எதுனா சொன்னா நீ வேலையை பார்க்குறியா அப்படின்னு தான் சொல்லு. ஸோ இப்படியே வந்து அதுக்கப்புறம் இப்போ நிறைய ஸ்ட்ரே டாக்ஸ் வந்து நீங்கள் பார்த்துக்கிறீங்களோ? நிறைய இல்லை, நம்ம ஏரியாவில் இப்போ நம்ம தெருவில் இருக்க நாய்க்கு வைக்கிறோங்க. உங்கள் வீட்டுக்குள்ளே வரும்போதே 3 நாள் இருந்தது. அதை பார்த்தா நீங்கள் வளர்க்குற மாதிரி தெரியல. அது கீழே தான் இருக்கு. கீழே தான். அதெல்லாம் என்ன இங்கே இருந்து தெருவில் இந்த ஒரு வீடு தள்ளி காலி வீட்டில் அவங்க அம்மா குட்டி போட்டுடுச்சு. அப்போ நம்ம இங்கே இந்த அம்மா வந்து இங்கே சாப்பிடும். சாப்பிட்றப்ப அது பண்ணை வாயில் எடுத்துகிட்டு போகுது. என்னடா சாப்பிடாம எடுத்துகிட்டு போகுது அப்படின்னு அப்போ தான் பார்க்குறேன். அதெல்லாம் பார்த்தா அந்த வீட்டுக்கு எகிரி வச்சு அது கூட்டு 5 குட்டி க்யூட்டு, ரொம்ப க்யூட்டு இல்லை 5 குட்டிக்கு எடுத்து போய் அப்புறமா பார்த்துட்டோம். நமக்கு மொட்டை மாடிலேருந்து நான் பார்த்துனே இருந்தேன். பார்த்துட்டு சரி ஓகே அப்படின்ட்டு அதுக்கப்புறம் நான் அடுத்த நாள் செரலாக்கெலாம் வாங்கிட்டு போய் அந்த குட்டிங்களுக்கு வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக எகிரி குச்சி. அந்த தாத்தா அப்போ ஊரில் இல்லை. எகிரி குச்சி போய் வச்சு அந்த தாத்தா வந்து வச்சு செஞ்சிச்சு. உன் வீட்டில் வச்சு சோறு கொடுக்குறது தானே, நீ என் வீட்டில் வந்து அப்படின்னு காரி துப்பிட்டு போயிட்டாப்புல. சரி என்னப்பா இவ்வளோ பெரிய காலி வீடு, அது நாய் உங்களுக்கு காவலாக இருக்குவாங்க, வேற எவனா வந்து திருடிட்டு போயிருப்பான் திருப்பா என்னென்னமோ சொல்கிறேன், கூட்டு போப்பாப்பா அப்படின்ட்டாரு. ரைட்டு என் நாய் மாதிரி ஆயிடுச்சு. கட்சியா வெளில வச்சாங்க. வெளில வச்சப்போ குட்டியை பாவமாக இருந்துச்சு. சரி ஓகே அந்த வெளியில் சின்னதாக வந்துட்டு அது ஷெட்டு மாதிரி போட்டு வச்சேன். அந்த வீட்டு பையன் அதை போட்டு உடச்சானுங்க. திருப்பி அதுக்கப்புறம் இந்த தெருவில் இருக்க அந்த சைடில் இருக்க தெருவில் இருக்க குட்டி பசங்கள்லாம் அவங்க அம்மாவோட குட்டிங்களெல்லாம் அவங்கவுங்க வீட்டில் வளர்க்குற பசங்க. அக்கா அங்கே ஒரு அயன் ஷெட் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணலக்கா, அங்கே போய் வைக்கலாம்க்கா. நான் சரின்னு அங்கே போய் செட் பண்ணோம். கார்பரேஷன் வந்து இடிச்சிட்டு போயிடுச்சு. ஸோ இதுங்க ஒரு இடமா தாவிட்டு இல்லை நடுவில் ஒருனை வந்து கார் ஏற்றி கொண்டுட்டானுங்க. அதுக்கப்புறம் 4 இன்னும் இல்லை 4 இல்லை ஆமாம் போன வாட்டி தப்பாக சொல்லி 1 கொண்டுட்டாங்க, 1 எடுத்துகிட்டு போயிட்டாங்க. போன வாட்டி போயிட்டில் 2 கொண்டுட்டு தான் நான் சொல்லியிருக்கேன். 1 கொண்டுட்டானுங்க. இன்னொன்று வந்துட்டு இந்த மேலேருந்து நான் பார்க்குறப்போ கருப்பு க்யூட்டாக இருக்கும்ன்ட்டு அதை ஒரு பணக்காரங்க காரில் எடுத்துகிட்டு போனாங்க. இப்போ எங்கேயோ நல்லா இருந்தால் சரின்னு விட்டேன் நான். ஸோ 3 தான் இருக்குது. அந்த 3 தான் இது. இப்போ திருப்பி இந்த 2 ஏஜ் அட்டன் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போது எல்லா ஆம்பளை நாயும் காம்பவுண்ட் எகிரி குச்சி ஏறி வருதுங்க. நான் எவ்வளோதான் கட்டையை போட்டு துரத்துறது. இப்போ எல்லாம் நினச்சிப்பாங்க எவனா இங்கே ரெக்கார்ட் பண்ணி போட்டாங்க பெருசாக தெருநாய் என்றா எப்படி கட்டையில் அடிக்கிறா பாருங்கன்னு வாங்க. எனக்கு தான் தெரியும் வந்து பொம்பளை நாய் என்ன பண்ணுது. நான் இதுங்களை காப்பாற்றுறதுக்கு எனக்கு வேறு வழி இல்லை. புது ஆம்பளை நாய் உள்ள நுழையுது. இல்லை இப்போ இந்த ஸ்ட்ரே டாக்ஸ் வந்து தெருவில் போகும்போது நிறைய வீடியோஸ் நான் பார்க்குறேன். அந்த வீடியோஸில் வந்து இந்த குழந்தைங்களை அட்டாக் பண்ணுறதெல்லாம் பார்க்குறப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி இப்போது பெரியவங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும் ஒரு நாய் வருது, அதை தூரம் போன்னு சொல்கிறதோ இல்லை அந்த பக்கம் போ அப்படிங்கிறத ஏதோ ஒன்று அதை தன்னை பாதுகாத்துக்கிறது தெரியும். குழந்தைங்களுக்கு அது தெரியும். ஆமாம் இல்லையா? அப்போ அதை எப்படி வந்து ஹேண்டில் பண்றது? என்ன காரணம்? மதர்ஸ் கரெக்டா ஃபாதர்ஸ் கரெக்டா டீல் பண்ண என்ன கேட்டா அவர்தான். ஏங்க இப்போ போய் குழந்தை இத்தனை பேர் செத்து போயிருக்காங்க, இங்க யாருன்னா வருத்தப்பட்டீங்களா? நிஜமாலே உங்களுக்கு குழந்தை மேலாம் ஆசை இருக்கா, பாசம் இருக்கா? சொல்லுங்க. ஆளாளப்பட்ட தளபதியே அதை பத்தி ஒரு வார்த்தை பேசல. அப்ப அவருக்கும் குழந்தை மேல ஆசை இல்லையா? சொல்லுங்க. சூப்பருங்க, கரெக்டான ஒரு விஷயத்தை கேட்டீங்க. ஆக்சுவலா என்னன்னா இந்த இஷ்யூ வந்தப்போ ஒரு ஆட்டோ டிரைவருடைய குழந்தை இறந்து போச்சுன்னு அது பெரிய தர்க்கமான ஒரு நிகழ்ச்சியே வச்சாங்க. உள்ள ஒரு வயசான தாத்தா, எனக்கு நிஜமா சொல்றேங்க, கண்ணெல்லாம் எனக்கு கலங்கல, வருத்தப்பட்டேன். நேற்று ஒரு தாத்தா பேசுச்சு. அந்த பேச்சை கேட்குறப்ப நமக்கு மொபைலில் பார்க்குறப்ப சில டைம் ஒரு மாதிரி ஆகும்ல, வயிற்றெல்லாம் பெரட்டோம்ல, அது மாதிரி இன்னும் பண்ணுச்சு அந்த தாத்தா பேசுறது. இந்த நியூஸ்லாம் சாவு நீங்கள் தானே போனீங்க, வேணும்டா உங்களுக்குன்ற மாதிரி சில டைம் எனக்கு இருக்குது. ஏன் இப்படி பைத்தியம் மாதிரி இருக்கீங்க? வேணும்னே நீயே சாவை தேடி போகிற, ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. ஸோ எனக்கு அதில் கோபம் இருந்ததுனால எனக்கு பெருசாக என்ன சொல்கிறது, சின்ன வருத்தம் இருக்குது. இல்லைன்னா நான் சொல்கிறேன், சின்ன வருத்தம் இருக்குது. நம்மளால ட்ராமாலாம் அவ்வளோ ஈஸியாக வரதில்லை. புரியுது.
இல்ல அது நானும் அது மனுஷிதானே, வந்து அது எவ்வளோ அப்படிலாம் மேல் எனக்கு வராது. ஆக்சுவலா என்னன்னா ஒவ்வொருத்தருக்கு வர எமோஷனுங்கிறது அவங்கவுங்க கையில தான் இருக்கு. அதுக்காக வந்து ரொம்ப இல்ல, அது மெயினா அழுதுட்டவங்க இவனுங்க பேசுற கமெண்ட்டை பார்க்க நீ அங்க போய் நீ செத்துருக்கணும்டான்னு தோணும். கமெண்ட் அடிக்கிறானுங்க பாத்தியா, ஐ ஸ்டாண்ட் வித் விஜய் சார்ன்னு, ஐ ஸ்டாண்ட் வித் கரூர் அப்படின்னு போடாம, விக்டிம்ஸ்ன்னு போடாம ஐ ஸ்டாண்ட் வித் விஜய் சார்ன்னு போடுறான். ஏன்னா என்னடா இந்த நீ நேரத்துல செத்தது அதான் உன்னோட சக ஃபேனு, இன்னொன்னு ஒரு அணில், அதை பத்தி உனக்கு see, கவலை இல்ல. அதாவது என்னன்னா சக ஃபேன்கள் வேற, அவங்க கூட கொஞ்சம் ஏஜ். எனக்கு என்ன மறுபடியும் ஒரு வருத்தமா இருக்கிறது, இது ஏன் நான் மறுபடியும் பதிவு செஞ்சுக்கிட்டே இருக்கேன் எல்லா கேட்குற இடத்துலலாம் அதை ஏன் சொல்றேன் அப்படின்னா, 2 வயசு 2.5 வயசு குழந்தைக்கு எதுவுமே தெரியாது. அதுக்கு அரசியலும் தெரியாது, சினிமாவும் தெரியாது. ம். சும்மா பார்த்து டான்ஸ் ஆடுறது எதுக்கு கூட்டு மட்டும்தான். போறாங்க? அதுக்கு வந்து விஜயும் ஒரு பொம்மை விஜய் மாதிரி சார் தான். பேர் வைக்கணுமா? இல்ல 2.5 வயசு குழந்தை, ஒரு சின்ன பொண்ணு. அந்த பொண்ணு இறந்து போச்சு. அந்த பொண்ணுக்கு விஜய் வந்து ஒரு பொம்மை மாதிரி தான். அவர் தான் பொம்மை ஒன்று ஆடுது, பார்க்கறது பிடிச்சிருக்கு, அவ்வளோதான். அந்த இதுதான் அந்த ஃபீல் வந்து ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. பேசுங்க அநியாயத்துக்கு. எனக்கே அவர் இங்க இருக்காரு அங்க இருக்கான்னு தெரிஞ்சா நாங்களும் ஓடுவோம். ஆனா இவ்வளவு கூட்டம் இருக்கு, இவ்வளவு கூட்டம் இருக்குன்னு தெரிஞ்சா போக மாட்டோம். அதுக்கு தான் கொஞ்சம் அறிவு வேணும். உங்களுக்கு தற்குறின்னு சொல்றதுக்கு காரணம் அந்த கூட்டத்தை அதுக்கு தான். நீ இதுக்குள்ள போனா நசுங்கிடுவ, அவரை பார்க்கறதுக்கு பாசிபிலிட்டி கொஞ்சம் கம்மி தான். எல்லாம் தெரியல. இத்தினோண்டு குழந்தை அவ்வளோ பேர் முன்னாடி நிற்கிறப்ப எப்படி பார்க்க முடியும் அவரை? உன்னோட ஹைட் இல்லை எல்லாம். அப்போ உங்க அப்பா யாருன்னா உன்னை தூக்கி நிற்கணும் அவ்வளோ கூட்டத்தில். கஷ்டம். ஏன்னா குழந்தைங்களுக்கு அடிக்கடி எதனா சாப்பிட கொடுக்கணும்ல. என்ன பண்ணீங்க, வாங்க எதனா கியோஸ்க் இருக்கா, சாப்பிட்றதுக்கு இடம் இருக்கா, தண்ணி கூட கொடுக்கலையாமேங்க. கேட்டால் கவர்மெண்ட் பண்ணணுன்றீங்க. எனக்கு புரியல. நான் ஒரு ஈவெண்ட்டை பண்ணுறேன், அந்த ஈவெண்ட்டுக்கு கவர்மெண்ட் தான் கொடுக்கணுமா? என்ன உங்கள் ரூல்லாம் எனக்கு புரியறதில்ல நிறைய விஷயம். நான் கேட்டேன், என்னடா தண்ணி கூட கொடுக்க மாட்டாராடான்னு கேட்டால், ஏங்க அது கவர்மெண்ட் கொடுக்கணுங்கன்றாங்க. அப்போ நாளைக்கு நான் என் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வச்சேன்னா அதுக்கும் கவர்மெண்ட் கொடுக்குமான்னு கேட்குறேன். நாளைக்கு எங்கள் வீட்டில் ஒரு கல்யாணம், தண்ணி போட்டெல்லாம் கொடுங்கன்னா கொடுப்பாங்களான்னு கேட்குறேன். அப்புறம் அரசியல் சம்மந்தப்பட்டவங்களுக்கு மட்டும் கொடுக்குறாங்களோ என்ன எழவோ எனக்கு தெரியல. ஆனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது நம்மளோட கூட்டம்ன்றப்ப நம்ம சைட்லேருந்தும் கொஞ்சம் பண்ணணும். நம்மக்கிட்ட நிறைய காசு இருக்குல்ல, எதுக்கு கவர்மெண்ட் எதிர்பார்க்கணுன்ற. தண்ணி கொடுங்க, வரவங்களுக்கு 3 வேளை சோறு கொடுத்தீங்கன்னா கூட பரவாயில்ல. அன்னைக்கு ரொம்ப பசி ஒரு மாதிரி மயக்கத்துல தான் இருந்திருக்காங்க நிறைய பேர். இது எதுவுமே இல்லைன்றப்பதான் இன்னும் இந்த மனுஷன் எதுவுமே இல்லாம பண்ணுதே அப்படின்ற மாதிரி எனக்கு அது கொஞ்சம் மனசு கஷ்டமா. ஆமா போயிடுச்சு, கொஞ்சம் கொஞ்சமா போயிடுச்சு. ஒரு நியூஸா பார்க்க அப்புறம் பிஜேபில இருந்து ஒருத்தவங்களா சப்போர்ட் பண்ண போயிடுச்சு. எனக்கு சுத்தமா போயிடுச்சு. ஓஹோ அவரா நீ அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. நான் எதிர்பார்க்கல இதை. இப்பவும் சொல்லிடுச்சு, நெவர் டூ லேட். அவர் பிஜேபி கூட சேர்ந்து டிஎம்கேவை பழி வாங்கணும்னு நினைச்சா அதுக்கு அவர் பாலிட்டிக்ஸ் விட்டே ஒதுங்கி இருக்கிறது நல்லதுன்ற. யார் கூட சேர்ந்து ஜெயிக்கிறோன்றது இவ்வளவு கேவலமான வாட் இஸ் திஸ்யா? மோடி அங்கிள் வேணாம்பா, விஜய் சார் வேணாம், நமக்கு வேணாம், அது டேஞ்சர். அது கரெக்டு தான். ஓகே, அது அதான் இப்போ இன்னும் அது எந்த அரசியல் எதை நோக்கி போகுது அப்படிங்கிறது இன்னும் ஃபியூச்சர்ல தான் தெரியும். இல்ல இன்னைக்கு நியூஸ்லாம் நான் பார்த்ததுனால சொல்றேன். ஆமா, நீ நியூஸ்ல வந்ததை நீங்க சொன்னீங்க கரெக்ட். இல்லைன்னா நான் வருத்தப்பட போகல. பட் திஸ் இஸ் என்ன ஷாக்கிங் இல்லை, நிறைய பேர் சொல்லிட்டே இருந்தாங்க இருக்காதுன்னு